ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி ஃபேமஸ் சல்மான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மௌனராகம் அப்படிங்கிற சீரியல் மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். மௌனராகம் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து அப்கமிங் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆஃபர் வந்துச்சு. மலையாளமில் ஒரு சீரியல் பண்ணுற மாதிரி மிழி ரெண்டிலும் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்குமே பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அந்த சீரியலை விட்டு விலகியிருக்காரு. என்னடா இது, சீரியலை விட்டு ஏன் திடீர்னு விலகினாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஒரு விளக்கத்தையும் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருந்தாரு. என்னென்னா, அவர் வந்து நடிச்சிருந்தார் இல்லையா, சஞ்சு அப்படிங்கிற கேரக்டர் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. என்ன காரணம் சடனாக வந்து விலகுனதுக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து அவர் அந்த லைவ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாரு. என்னென்னா, ஆல்ரெடி வந்து 1 to 15 வந்து இந்த ஷூட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காரு. 16 to 30 வந்து இன்னொரு ஷூட்டிங் வந்து பண்ணுற மாதிரி தான் ஆல்ரெடி பேசினது. அந்த மாதிரி தான் வந்து ப்ராஜெக்ட்டும் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதை வந்து அவங்களோட டீம் சைடும் சொல்லி ஓகேவும் சொல்லிட்டாரு. சன் டிவியில் ஒரு சீரியல் வந்து கமிட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமும் சொல்லிட்டாரு. ஐபிஎல், எலெக்ஷன் இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஷூட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கு. இந்த ஷூட்டிங் தள்ளி தள்ளி போனதுனால அவங்களுக்கு வந்து டேட்ஸ் வந்து இங்கே வந்து கிளாஷ் ஆகிருக்கு. அதாவது சன் டிவியில் வந்து ஒரு சீரியல் வந்து பண்ணுறாரு இல்லையா, அந்த சீரியல் வந்து கிளாஷ் ஆகிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்க ரிலேட்டிவோட மேரேஜ் ஒன்று வந்து வெளியூரில் எங்கேயோ நடந்திருக்கு. அந்த மேரேஜ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக் சம்திங் லீவ் கேட்டிருப்பார் போல இருக்கு. அதில் வந்து அவரோட அந்த சர்டன் போர்ஷன் மட்டும் ஸ்டோரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி, இல்லைன்னா அவரோட போர்ஷன் இல்லாமல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பார் போல இருக்குது. ஆனால் டீம் சைடு வந்து ஒத்துட்ருக்காங்க. ஆனால் சேனல் சைடு வந்து ஒத்துக்கல போல். சேனல் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இவ்வளோ நாள் நான் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து சடனாக இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சேனல்ஸ்க்கு வந்து ஆர்டிஸ்டோட லைஃப்பை பற்றி கவலை கிடையாது போல இருக்குது. அவங்க ரொட்டீனாக வந்து அவங்க சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் எப்பயும் டேட்ஸ் இல்லைன்னு சொல்லாமல் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மலையாளமில் சொல்லியிருந்தார். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறாரு அந்த சஞ்சு அப்படிங்கிற கேரக்டரை. கண்ணெல்லாம் கலங்கி பேசியிருந்தார். ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு பார்க்கும்போதே. என்னடா இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி. சேனல் சைடும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஸ்கிரிப்ட் வந்து சரியாக இல்லாமல் ஏதோ இன்னும் ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. மெயின் ரீசனாக வந்து அவரோட அந்த ஸ்கெடியூல் வந்து ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க 1 to 15க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னாலும் அவங்க இழுத்து இழுத்து இந்த ப்ராஜெக்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. மேரேஜ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டும் அவங்க வந்து ஹீரோவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது தான் இந்த ஒரு ஹார்டான ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஹீரோ. எக்ஸ் சஞ்சு அப்படின்னு சொல்லும் போதே ரசிகர்களால் தாங்கிக்க முடியல. நீங்கள் தான் எப்போயுமே எங்களுக்கு சஞ்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லலாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க போல இருக்குது சல்மானை. ஆர்டிஸ்ட்டுங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சு கொஞ்சம் சேனல் சைடும் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சீக்கிரமாகவே நம்மளோட சன் டிவியில் பார்க்க போகிறோம் சல்மானை.